ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு தரமான தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட கடைசி 30 நிமிஷம் தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை படத்துல வச்சிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ அஞ்சலி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி கல்யாணமும் பண்ணிக்கிறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, ஹீரோனுக்கு ரொம்பவே ரேரான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு. சரி பண்றதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. போன இடத்துல அந்த ஹெல்த் இஷ்யூனால ஹீரோடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே தொடங்குது. அந்த வீட்டை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோடைய மனைவி உயிரோட இருந்தபோது அந்த வீட்டை எப்படி வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரியே அந்த வீடு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குது. இறந்து போன மனைவி ஆன்மாவா இந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத ஹீரோனால நல்லாவே உணர முடியுதுங்க. ஹீரோடைய மனைவி ஆன்மா எதற்காக இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு கார்த்திக்குங்க. இப்போ இவர் வெளிநாட்டுல ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அவர் ஸ்டே பண்ணியிருக்கிற வீட்டுல என்னவோ ஒன்று நடந்திருக்குதுங்க. ஹீரோவை யாரோ ஒருத்தங்க பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா கத்தியால இவர் குத்தப்படுறாருங்க. ஹீரோக்கு என்ன நடந்தது, ஹீரோவை யார் கொல்ல பாக்குறாங்க அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. உடனடியா அந்த ஊர் போலீஸ்க்கு தகவல் போய் சேருது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கிரைம் சீனுக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய காஃபி கப்பு, கலஞ்சு கிடக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த வீட்டை ஆய்வு செய்யும் போது ஹீரோயின் சந்தோஷமா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ ஃப்ரேம் ஒன்று போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் அந்த வீட்டுல ஹீரோடைய பர்சனல் டைரியும் கிடைக்குதுங்க. அந்த டைரியில தான் ஹீரோட வாழ்க்கையில நடந்த எல்லா டீடைலையும் ஹீரோ எழுதி வச்சிருக்காரு. இவங்க வெளிநாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியால தான் ஒரு கிராமத்துல இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மெடிக்கல் காலேஜ்ல மெடிசன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அதே காலேஜுக்கு 2013 நம்ம ஹீரோ மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு செகண்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோனோட பேரு அஞ்சலிங்க. நம்ம ஹீரோன் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. லக்கேஜோட பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோவை பார்த்து கை நீட்டினா எந்த ஆட்டோவுமே நிப்பாட்ட மாட்டான்றாங்க. அதனால டென்ஷன்லயே ஹீரோன் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ புல்லட்ல அந்த இடத்துக்கு வருவாருங்க. அவர் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு தான் வருவாரு. கரெக்டா பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த வண்டி நின்னு போயிருங்க. ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு ஒழுங்கா பெட்ரோல் கூட அடிச்சு வைக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காருங்க. சரி வண்டி ஒரு ஓரமா போட்டுட்டு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பார்த்து கை நீட்டினா ஆட்டோ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நிப்பாட்டாம ஹீரோயின் கிட்ட வந்து நிக்குதுங்க. ஹீரோனும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறாங்க. இவர் சத்தம் போடுறாரு, நான் தானே கை நீட்டினேன், என்கிட்ட நிப்பாட்டாம அந்த பொண்ணு கிட்ட போய் நிப்பாட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோல ஏறி கிளம்பிடுவாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிருவாரு. பின்னாடி பால் வியாபாரி பாத்தீங்கன்னா வண்டியில வந்துகிட்டு இருப்பாருங்க. அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோயினோட துப்பட்டா அந்த ஆட்டோக்குள்ள இருந்து பறந்து வந்து ஹீரோடைய முகத்தை கம்ப்ளீட்டா மூடிரும். அதனால ஹீரோ வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருங்க. அந்த பால் வியாபாரி எடுத்துட்டு வந்தா 6000 ரூபாய் மதிப்புள்ள மொத்த பாலும் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிரும். சாரி சொல்லுவாரு, உன் சாரியை நீயே வச்சுக்கப்பா, என்னோட காசை எனக்கு கொடு அப்படின்னு பால் வியாபாரி சண்டை கட்டிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோன் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஆட்டோ விட்டு இறங்கி வந்து சாரி கேட்பாங்க. அந்த பால் வியாபாரி சொன்னதையே நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு, உன்னோட சாரியை நீயே வச்சுக்க, பாலெல்லாம் குட்டி போச்சு, அவருக்கு 6000 ரூபாய் பணத்தை கொடுத்துரு அப்படிங்கும் போது என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல, கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதுவும் ஆட்டோக்குள்ள இருக்குது, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போய் ஆட்டோக்குள்ள உட்காந்து அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிருவாங்க. ஹீரோ டென்ஷனாய் கத்துவாரு. அதே சமயம் ஸ்மைலும் பண்ணுவாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் விவரமான பொண்ணா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரியும் ஹீரோ பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜுக்கு போறாருங்க. பார்த்தா அதே காலேஜ்ல தான் நம்ம ஹீரோனும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சுங்க. சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோக்கு இதை பார்த்து கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குது. ஆனா ஹீரோன் பயப்படுறாங்க. ஏன்னா 6000 ரூபாய் பணம் தரணும்ல. அப்படியே பயந்துகிட்டே கிட்ட வந்துட்டு எவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இப்போதைக்கு தர வேண்டாம், நீங்க தானே இருப்ப, நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பி வைப்பாங்க. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ, நீ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்த்தா அந்த பொண்ணு கூடயே போயிருவோ போலயே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க, எனக்கு பேஷன்ஸை மெக்கானிக்கலாலாம் ஹேண்டில் பண்றதுக்கு பிடிக்காது, கொஞ்சம் அன்போட ஹேண்டில் பண்ணணும், எல்லா பிரச்சனையுமே மெடிசனால மட்டும் குணப்படுத்திட முடியாது, அன்பும் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. நீயும் இதே மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட ட்ரை பண்ணி பாரு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னா படத்துக்குலாம் போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் யாரு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு லவ் ஆச்சு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டலங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு போய் கேட்கும்போது, நேற்று ராத்திரி உனக்கு நான் அவ்வளோ முறை கால் பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, நேற்று இவர் சரக்கு போட்டு தூங்கிட்டாருங்க, அதனால ஃபோன் எடுக்கலையா, காலையில் நிறைய வாட்டி கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கோவத்தில் இருந்திருக்காங்க. தப்பு இவர் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுறாருங்க. ஆனால் ஹீரோயின் பேச மாட்டான்றாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ராத்திரி நம்ம ஹீரோரோட ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு போட்டுக்கிட்டு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொர மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றதாகவும், நீ தான்
வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கணும், ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாருங்க. ஆரம்பத்தில் அவங்கள தொல்லை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறாரு. ஆனால் அவங்க சண்டைக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிதடி பஞ்சாயத்துலாம் பண்ணிடுறாருங்க. ஸோ இது போலீஸ் கேஸ் ஆயிருது. நம்ம ஹீரோ ஸ்டேஷனில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாதுங்க. அந்த மெடிக்கல் காலேஜோடைய ப்ரொஃபசர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுவார். ஏதோ உங்கள் முகத்துக்காக வான் பண்ணி அனுப்புகிறேன், இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இதே மாதிரி அடிதடி பஞ்சாயத்து ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்னோட டியூட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் திட்டி அனுப்பிச்சு வச்சிருவாருங்க. இப்போ இந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு திட்டுறாருங்க. இங்கே பாருப்பா, நீ ஒன்றும் ரவுடி கிடையாது, ஒரு டாக்டருக்கு தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி நீ பயங்கரமாக கோவப்பட்டு இருந்த அப்படின்னா எப்படி உங்ககிட்ட பேஷன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் திட்டுறாருங்க. ஆனால் ஹீரோ சொல்றாரு, என்னோட கோவம் என் கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது, ஆனால் அஞ்சலி விஷயம் அப்படின்னு வரும்போது மட்டும் கோவத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே சமயம் ஒரு டாக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது, ஒரு டாக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த ப்ரொஃபசருக்கு புரிஞ்சு போச்சு இவன்ட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. நீங்க பாருப்பா, இன்னும் 2 மாசம் தான் நீ காலேஜில் இருக்க போற, அட்லீஸ்ட் இந்த 2 மாசமாவது என் பேரை கெடுக்காம இரு, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு எங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் ஊருக்கே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், இந்த விஷயத்தை உன்னோட அப்பா கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு போய் சொல்ற, நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அடிதடி பஞ்சாயத்துக்குலாம் போவான் அப்படின்னு நான் சொல்ற அப்படிங்கும்போது, இங்க பாரு அஞ்சலி, நான் ஒன்றும் ரவுடித்தனம் பண்றதுக்காக போக கிடையாது, நீ தான் வந்து உன் ஃப்ரெண்டுக்காக போய் பிரச்சனை பண்ணிட்டு வர சொன்ன, அதனால தான் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, நான் பிரச்சனை பண்ணிட்டு வர சொல்லல, பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வர சொன்னேன், ஆனா நீ பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு வந்திருக்க, நீ அடிச்சடியில அந்த பையன் ஐசியூல இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு, சப்போஸ் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட கெரியரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இதனால ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் பயங்கரமா சண்டை வருது. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றாருங்க, தயவு செஞ்சு கமிட்மெண்ட்டும் ஆயிராதரா, அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணுனா ஏன் பண்ணுன அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க, சிங்கிளா இருக்கிறது தாண்டா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோன் சொல்றாங்க, நீ நம்மளை பத்தி யோசிச்சியா, நீ ஏன் நம்மளை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, இங்க நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அது நீயும் நானும் முடிவு பண்ணா மட்டும் பத்தாது, சுத்தி இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க, நம்ம கேஸ்ட்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, அதை தாண்டி ஒரு சூப்பர் மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, அதனால நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்களோட லவ் மேட்டரை ரிவீல் பண்றாங்க. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனை நான் காதலிக்கிறேன், அந்த பையனும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சர்ஜன் ஆயிருவான், அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, அதனால அவனோட குலம் கோத்திரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது, அவன் என்ன நல்லா பார்த்துப்பான், அதனால நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லிடுறாரு, இந்த கிராமத்துல ஒரு 40 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குது, இந்த 40 குடும்பங்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பேர் இருக்குது, நான் அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த 40 குடும்பங்களும் என்னை வந்து பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும், அதனால உன்னோட காதலை என்னால ஏத்துக்க முடியாது, அப்படி உனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னா நீ அந்த பையன் கூடயே போயிரு, இங்க வராத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சிட்டிக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் சிட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரி திடீர்னு இடியுடன் கூடிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர்லாம் சேஞ்ச் ஆகுதுங்க. நல்லா இருந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னதையும் ஹீரோ கூட சண்டை போட்டதையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஃபிட்ஸ் வந்த மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தகவல் தெரிய வந்து நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாருங்க. இந்த ப்ரொஃபசர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காருங்க. அவரு நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு. இது வந்து 2 டைப்பில் நடக்கும். ஒன்று ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி ஆகும். ஸோ ஹீரோனுக்கு 2வது டைப்பில் தான் நடந்திருக்குது. ஹீரோனுடைய மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்தனைகள் இருந்திருக்கு போல, அது நாளடைவில் டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகி ஹீரோனுடைய பிரெயினை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்குது. இதோடைய விளைவாக நம்ம ஹீரோயின் ஒரு ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அது என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸுங்க. ஹீரோனுடைய பாடி 28 டிகிரி செல்சியஸில் இருந்ததுன்னா ஹீரோனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஹீரோயின் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. இதுவே நம்ம ஹீரோயின் ஒரு ஹீட்டான இடத்துல இருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரொம்ப ஹீட்டான ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு அவங்களோட பிரெயின் வந்து ட்ரிகர் ஆகி அவங்களோட மொத்த உடம்பையும் பயங்கரமாக ஹீட் பண்ணி விட்டுரும். ஸோ அதன் மூலமாக 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ள அவங்க இறப்பை சந்திக்க நேரிடும். இது வந்து ஹீட்டில். இதே கோல்டுன்னு வைங்களேன், இந்த 30 நிமிஷம் டைம் கூட ஹீரோனுக்கு கிடைக்காது, வெறும் 15 நிமிஷம் டைம் தான் கிடைக்கும். ஹீரோயின் நீண்ட கால உயிரோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்ம ஹீரோயினோடைய பாடி டெம்பரேச்சரும் சுற்றுப்புற சூழலோடைய டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகணும். இதுக்கு மேலே நம்ம ஹீரோனை ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஒரு கண்ணாடி பொம்மை கீழே விழுந்ததுன்னா சுக்குநூறா நொறுங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி ஹீரோனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொஃபசர் சொல்றாருங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோனை கியூர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் மருந்து இல்லை, பட் நீண்ட நாட்கள் வாழ வைக்கிறதுக்கான எல்லா வழியும் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஹீரோனை பார்க்கறதுக்காக போறாரு. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சொல்றாங்க, என் வீட்டில்
நம்மளோட லவ் மேட்டரை பற்றி சொல்லிட்டேன், ஆனால் வீட்டில் அக்செப்ட் பண்ண கிடையாது. பட் இப்போ என்னோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு நீயும் என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உனக்கு பாரமாக இருக்கல, நீ என்னை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதையும் இதையும் பேசிகிட்டு இருக்காம ரெஸ்டடு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சொன்ன மாதிரியே ஹீரோனை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஹீரோனோட பாடி டெம்பரேச்சரும் ஹீரோனுடைய சுற்றுப்புற சூழலோடைய டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத எல்லாத்தையுமே ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி ஹீரோனை பத்திரமா பார்த்துக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வர சொல்கிறாருங்க. ஹீரோனு கிளம்பி வராங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, பட்டுன்னு நம்ம ஹீரோ புடவை எடுத்து கொடுத்துன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி உடனடியாக இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னணியில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா இவங்க வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபசர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ உடனடியாக மீட் பண்ணுறதுக்காக போறாரு. இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, அஞ்சலியோட மெடிக்கல் கண்டிஷன் கியூரபிள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு, ஜார்ஜியாவில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஸோ நீங்களும் படிப்பை முடிச்சிட்டீங்க இல்லையா, அதனால நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அங்கேயே நம்ம ஹீரோனுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். நீங்கள் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கிறதா வந்து சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. உடனடியாக ஹீரோயின் 2 பேருமே கிளம்பி ஜார்ஜியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்க ஸ்டே பண்ண போகிற அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சமாதானப்படுத்துறாரு, அது வெறும் பூனை தான், பயப்படாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்க போகிறாங்க, இவங்க 2 பேருக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவைதானா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாருங்க. ஹீரோ நான் வீட்டில் விட்டுட்டு தான் கிளம்புவார். பக்கத்து வீட்லையும் தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஹீரோ வேலைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு கதவை ஹீரோயின் தட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஆண்டி பார்த்தீங்கன்னா யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த வீடா அப்படின்ற மாதிரி அவங்க விசித்திரமா பார்க்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் காலி ஆயிடுச்சு, வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்க, வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டரை மீட் பண்றாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க கவலையே படாதீங்க, அஞ்சலியை கியூர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஊரு தங்குற இடம் எல்லாமே ஓகேவா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்க ஹீரோ சொல்றாரு, எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனா அஞ்சலியை நான் வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன், அவங்க வெளியில கிளம்பும் போது மட்டும் டெம்பரேச்சர்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான், ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எப்போதுமே பிஸியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, தனியா இருந்தாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியும் டாக்டர் அட்வைஸ் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போனை போட்டு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரு, பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஆண்டி அவங்களுடைய பொண்ணு கீதா ஸ்டே பண்ணியிருக்காங்க, நம்மளை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமா கிளம்பி வந்துருவாருங்க. இவங்க 2 பேருமே போய் டின்னர்ல கலந்துக்கிறாங்க. ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு ராத்திரி இவங்க வந்து தூங்குறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு தூக்கமே வரமாட்டேது. அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னா, காலையில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி வீட்டில் போய் நம்ம ஹீரோயின் கேட்டாங்க இல்லையா, அவங்க கூட இந்த வீடா அப்படின்னு விசித்திரமா பார்த்தாங்களே, அவங்க ஏன் இந்த மாதிரி பார்த்தாங்க, இந்த வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா இருக்காங்க, நீயும் நானும் தான் அப்படின்னு சொல்ல, விளையாட்டு இல்லை நான் சீரியஸாவே கேட்குறேன், அவங்க ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்தாங்கன்னு சொல்றேன்ல அப்படிங்கும்போது, சும்மா அதையும் இதையும் யோசனை பண்ணாத, நாளைக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கு, சீக்கிரம் தூங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனுடைய மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹீரோனோட ஹெல்த் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குங்க. பட் நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஹாட்டாவோ கோல்டாவோ இருக்கக்கூடாது, 28 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா ஹீரோனுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்தியாவுக்கு போய் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னா கூட ஆரம்பித்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், அன்றாட வாழ்க்கையை நீங்கள் வழக்கம் போல் பார்க்கலாம், ஆனால் அந்த 28 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு போறாங்க. திடீர்னு ஒரு சத்தங்க பட்டுன்னு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி எழுந்து வந்து பார்த்தா கிச்சன்ல பூனை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாடியை தட்டி விட்டு இருந்திருக்கும். சரி விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு போறாருங்க. ஸோ முறையே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறாருங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்களாம் ஆழ்ந்து வச்சு சொல்றாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பார்ட்டி கேக்குது. ஹீரோ சொல்றாரு, இல்லங்க என்னோட ஒய்ஃப் வீட்டில் தனியா இருக்கிறா, அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்ல, சரி நானே உன்னை வீட்டில் வந்து டிராப் பண்ணவா அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ கொண்டாந்து அவங்க டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ ரொம்ப டயர்டா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாருங்க. ஹீரோ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் நார்மலா தான் இருக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எப்படி நீ கண்ணாடி பொம்மை மாதிரி எவ்வளவு நாள் தான் பாத்துக்கிட்டு இருப்ப, நான் பாதுகாப்பா இருப்பேன், நான் நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசனை பண்றாரு. ஏன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய மெடிக்கல் கண்டிஷனை வச்சுட்டு அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொல்லி வீட்லயே உட்கார வச்சுட்டு இருந்தோம்னா ஹீரோனுடைய ஐடென்டிட்டியை நம்ம ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, அதை ப்ராப்பரா பண்ணு, கொஞ்சம் சேஃபாகவும் இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும்
ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்களோட நார்மலான வாழ்க்கையை பழையபடி வாழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனாலும் வந்தாலும் அந்த 28 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்ப கார்லயே போனாலும் அந்த காரோட டெம்பரேச்சர் 28ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு நைட் டியூட்டி போட்டுட்டாங்க, ஹீரோனுக்கு பகல் டியூட்டி போட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில தான் இருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. வீக்கெண்ட்ல தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு இண்டிபெண்டா இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருனால பாத்துக்கவே முடியல அப்படின்றது கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் வீக்கெண்ட்ல 2 பேரும் பாத்துக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷமா இருக்குது, அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல கீதா அப்படின்ற ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து காருக்கு பின்னாடி விழுந்துருவா. அவளுடைய காலில் முட்டியில பாத்தீங்கன்னா அடிபட்டுரும். உடனடியாக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேண்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கீதான்ற பொண்ணு நம்ம ஹீரோயின் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உங்க 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரியை என்கிட்ட சொல்ல முடியுமா, முதல்ல யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இவங்க 2 பேர்த்தோட காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற கதையவே நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா காலேஜ்ல மீட் பண்ணி பழகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் காதல சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வர சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாம தனறிட்டே பாத்தீங்கன்னா, நீ சிரிக்கும் போது இப்படி இருப்ப, பார்க்கும்போது அப்படி இருப்ப, உன்னோட ஹேர் இப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமா வர்ணிச்சு காதல சொல்லிடுவாருங்க. இது எல்லாம் கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா, நீ என்ன வந்து இவ்வளவு அப்சர்வ் பண்ணி என்கிட்ட வந்து காதல சொல்லும் போது எனக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கும் காரணம் இல்ல, இருந்தாலும் எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர டயர்டா இருக்கிறாரு. அஞ்சலி காஃபி போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. என்னடான்னு திரும்பி பார்த்தா கிச்சன்ல நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. ஆக்சுவலா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லோவா இருந்திருக்குது, அதாவது அந்த இடம் வந்து சில்லுன்னு மாறி இருந்திருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்திருக்காங்க. உடனடியாக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட பாடி டெம்பரேச்சரை ஹீரோனுக்கு கடத்துவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆவாங்க. அவ்வளவு கஷ்டத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜார்ஜியாக்கே வந்துருவாங்க, அவங்களும் இங்க வேலையில ஜாயின் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நைட் டியூட்டிக்கு போயிருவாருங்க. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, கவலைப்படாத நல்லபடியா அந்த சர்ஜரி அமையும் அப்படின்ட்டு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு வெளியில வந்துருவாருங்க. வெளியில வரும்போது தான் தெரிய வருது கிளைமேட் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்குது, இடி மின்னலோட மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது வீட்டுல ஹீரோயின் தனியா இருக்கிறாங்க, ஏதாவது கிளைமேட் சேஞ்சினால பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ரொம்ப வேகமா வீட்டுக்கு கிளம்பி வராருங்க. வந்து பார்த்தா ஹீரோனுடைய பெட்ரூமுக்குள்ள ஹீரோன் அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, கண்ணு திறந்த நிலையிலேயே இருக்கும். ஹீரோ கிட்ட வந்து ஹீரோனை டச் பண்ணுவாருங்க, அப்படியே ஹீரோயின் சாஞ்சிருவாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த டெம்பரேச்சர் சேஞ்சினால ஹீரோயின் இறந்தே போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருந்தார் இல்லையா, அவங்களோட உடம்புல ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா 30 நிமிஷம் வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இதே அவங்க உடம்புல கோல்டு அதிகமாச்சு அப்படின்னா 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல அவங்களால உயிரோட இருக்க முடியாது. ஸோ நீண்ட நேரமா இவங்க குளிர்ல தவிச்சு கடைசியில இறந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆளே மாறிடுறாருங்க. தன்னுடைய மனைவி இறப்புக்கு பின்னாடி மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன்றாரு, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, ஈவன் அவருடைய ஹெல்த்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாருங்க. குடிச்சிட்டு தனிமையிலேயே இருக்கிறாருங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோனுடைய ட்ரெஸ் போட்டோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோனுடைய நினப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஒரு நாள் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாருங்க. அங்க இருக்கக்கூடிய கார்டன்ல பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடப்பாருங்க. ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தி எழுப்பி விட்டு தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, சின்ன வயசா இருக்கும்போதே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, என்னோட அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், என்னோட அம்மா என்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னோட மாமா ஸ்கூல்ல வந்து என்னை கூட்டிட்டு போனாரு. அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்து அம்மா இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையிலேயே இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து என் கூட இருக்கிறதா நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் படிச்சு டாக்டர் ஆனேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, அஞ்சலி உன் கூட இருந்த வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தா. அவ போனதுக்கு அப்புறம் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னா அவளும் எங்கேயாவது ஒரு மூலையில உன்னை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருப்பா. அதனால அவ இங்க இருக்கிறதா நினைச்சுக்கோ, நீ சந்தோஷமா இரு, அவளும் உன்னை நினைச்சு சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாத்தையும் யோசனை பண்றாருங்க. ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அஞ்சலியோட நினைவுகள்லயே நம்ம இனிமேல் வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. வழக்கமா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறாரு. அன்றாட இவரோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுடைய நினைப்பிலேயே இருந்துகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருக்கும்போது ஒன்னா வெளியில போயிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு வருவாருங்க. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில ஸ்டிக் நோட் ஒன்று இருக்குங்க. அதை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அந்த ஸ்டிக் நோட்டை எடுத்து பார்த்தா எப்படிரா இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே நம்ம ஹீரோயினுடையது.
அதை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோன் உயிரோட இருந்தபோது இந்த மாதிரி ஸ்டிக் நோட்லாம் வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த வீடு பாத்தீங்கன்னா ஹீரோனோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து டெக்கர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு கஜா முஜான் தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த வீடு பக்கா கிளீனிங்ல இருந்திருக்கு. ஹீரோன் எந்த பொருளை எங்க வைப்பாங்களோ அதோட இடத்துல பக்காவா இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் ஹீரோ டியூட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது மறுபடியும் ஒரு ஸ்டிக் நோட் ஒன்று ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, நேத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் ஆயிருக்குது. ஹீரோ அதை பார்த்து அதிர்ச்சியிலேயே கிளம்பி அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு. இப்ப ஹீரோடைய கேபின்ல உட்காந்து இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த ஸ்டிக் நோட்டை யார் எழுதியிருப்பா, இந்த ஸ்டிக் நோட் நம்மளோட கற்பனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கேபின் முழுக்க ஸ்டிக் நோட்ஸா இருக்குதுங்க. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போய் வெளியில ஓடி வந்துடுறாரு. வெளியில ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த கேபினுக்குள்ள போய் பாருங்க, நிறைய ஸ்டிக் நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனடியே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ள வந்து பார்ப்பாங்க. உள்ள ஒண்ணுமே இருக்காது, நார்மலா இருக்கும். இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் போய் டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூசுவலா ஒருத்தங்க ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா உடனடியே அந்த வீட்டை காலி பண்ணுன்னு எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய ஞாபகங்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான். மேபி நீ வந்து உன் மனைவி மேல அதிக அளவு அன்பு வச்சிருந்திருக்க, அதனால தான் அந்த ஞாபகம் அவங்களோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே உணர வச்சுக்கிட்டு இருக்குது போல. ப்ராப்ளம் அந்த வீடு கிடையாது, உன்னுடைய பிரெயின் தான் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு வேணா நீங்க 3 பேரும் என்னோட வீட்லயே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ அவரோட வீட்டுல கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ண வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. தூக்கம் வந்த உடனே ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா சோஃபால வந்து படுத்து பாருங்க. அவருக்கு திடீர்னு கண்ணாடி எல்லாம் போட்டு உடையிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். பட்டுன்னு இவர் கண் முழிச்சிருவாருங்க. மொபைல் டார்ச்சை போட்டுக்கிட்டே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போவாருங்க. அவ்வளவுதான், என்னவோ ஒண்ணு நேற்று ராத்திரி இவர் பார்த்திருக்கிறாரு, அது என்ன அப்படின்றத சொல்ல மாட்டேன்றாரு. பதறி போன நிலைமையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னதான்டா பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு அவர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, நான் பார்த்தேன்டா, உண்மையிலேயே அந்த வீட்டில் பேய் இருக்கு, அந்த பேய் வேற யாரும் கிடையாது, உன்னோட மனைவி அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டேன்றாங்க, இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது நிஜமா இருந்தாலும் எனக்கு எந்த பயமும் கிடையாது, ஏன்னா வந்திருக்கிறது அஞ்சலி தானே, அஞ்சலி என்னோட பொண்டாட்டி தானே, அவ என்ன பண்ணிட போறா, அவளோட பிரசன்ஸ் இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு கூட பார்ட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றா, நீ ஒன்னும் கவலைப்படாத கார்த்திக், எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு லைட்டா நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை வீட்டுல டிராப் பண்றதுக்காக வரா. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள போயிருவாரு. அவ்வளவுதானா, காஃபி சாப்பிடலாம் கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, சாரி மறந்தே போயிட்டேன், சரி வா காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போவாங்க. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நானே காஃபி போடுறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போவா. நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூமுக்கு போயிருவாருங்க. அந்த பொண்ணோட பேரு சமீராங்க. சமீரா பாத்தீங்கன்னா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சமீராக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி அவங்களுக்கு பயங்கரமா உணர்வு ஏற்படும். ஹீரோ அவரோட ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருப்பாரு. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம், சமீரா சமீரான்னு சத்தம் போட்டுட்டே கீழே ஓடி வந்து பார்ப்பாரு. பார்த்தா கிச்சன்ல சமீரா மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. உடனடியா சமீராவை எழுப்புறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாரு. சமீரா எழுந்திருக்கவே மாட்டாங்க. தூக்கிட்டு போய் சோஃபால போட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறம் சமீரா கண்மூடிப்பாங்க. என்னாச்சு சமீரா, உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அப்புறமேல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதறத்தோடையும் சமீரா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டே பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு அங்கிள் ஆண்டி அப்புறம் அவங்களோட பொண்ணு கீதான்ற பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்காக்கு நீங்க குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுல்ல, நீங்க எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் வேணா காஃபி போட்டுட்டு வந்து தரேன், காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிச்சன்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா காலையில சமீரா கிச்சனுக்கு போகும்போது ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்தது, இந்த பொண்ணு போகும்போது அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு அங்க போய் காஃபி போட்டுட்டு இருந்தவ அவளுடைய பாடி லாங்குவேஜ் டீனேஜ் பொண்ணுல இருந்து அப்படியே ஒரு விமன் மாதிரி மாறுதுங்க. அப்படியே ஹேர் எல்லாம் எடுத்து கொண்ட போட்டுட்டு இவ பாட்டுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காஃபியை கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. எப்படி பேசுறா அப்படின்னா, நம்ம ஹீரோன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோவோட கை மேல கையை வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, என்ன இந்த பொண்ணு நம்ம பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. பட்டுன்னு இவர் ஒரு சத்தம் போடுறாரு, கீதா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டுன்னு கீதா நார்மலாய் அப்படியே மயங்கிடுறா. கீதா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ எழுப்புறாருங்க. அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு எழுந்திருச்சு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே ஹீரோக்கு ஒன்றும் புரியலங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, வேணுனே ஒரு எம்டி ஸ்டிக் நோட்டை ஒட்டி வைக்கிறாருங்க. அதுல ஏதாவது ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கார்டியனா இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸருக்கு போனை போட்டு, இந்த மாதிரி நான் தங்கி இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது இந்த டாக்டர் சயின்டிபிக்கா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு ஹீரோவோடைய தாட்ஸ், ரெண்டாவது ரியாலிட்டி.
உன்னுடைய தாட்ஸ் வந்து உன்னோட ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீ பார்க்கறது எல்லாமே அமானுஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நீ வந்து உன்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணு, உன்னோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை ஏற்றுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறாரு, இந்த வீடு எப்படி ஹீரோனுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுது, அதை பண்ணுறது யாராக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுதா இல்லை யாராவது வந்து க்ளீன் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொம்மை கேமரா ஒன்று வாங்குறாருங்க. பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும், பட் அதுக்குள்ளே கேமரா இருக்கும். ஸோ ஹிடன் கேமரா. அந்த ஹிடன் கேமராவை கொண்டாந்து ஹாலில் வச்சு விட்டுட்டு அந்த இடத்தையெல்லாம் களைச்சு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே வந்து நார்மல் ஆகுது, பழையபடி க்ளீனாக இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொம்மை கேமராவில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை எடுத்துட்டு வந்து இன்செர்ட் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாருங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. அதே சமயம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கீதா அப்படின்ற பொண்ணு வழக்கம் போல நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரா. வந்தவ காஃபி போடுறதுக்காக போறா. ஸோ நம்ம ஹீரோன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஹேர்லாம் எடுத்து டைப் பண்ணிட்டு காஃபி போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ லேப்டாப் ஆன் பண்ணி அந்த வீடியோ ப்ளே பண்ணுறாரு பாருங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு மிரண்டு போயிடுறா. தக்காளி வசமாக அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. ஸோ அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியான ப்ரெசன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறா. நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பதிலே வரல. உன்னோட வயசு என்ன, என்னோட வயசு என்ன, நீ என்னைய லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க பட்டுன்னு அந்த கீதா நம்ம ஹீரோவை கட்டையால் அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நடக்கிறது சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலை கம்ப்ளீட்டாக வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது இவங்க வீட்டு சாவியை இந்த பக்கத்து வீட்டில் தானே கொடுத்துட்டு போவாங்க. அந்த சாவியை க்ளோன் பண்ணி இவங்க இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. இவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்குதுங்க. ஹீரோ பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. அப்போதாங்க இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. இந்த பொண்ணு கீதா இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டிஸார்டர் இருந்திருக்குதுங்க. அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு டிஸார்டர்னால இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறா. இது எந்த மாதிரியான டிஸார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய சுத்தி 4 பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த குழந்தை சேஃபா தானே உணரணும். ஆனா இவ அப்படி உணர மாட்டா, பயமா இருக்கிற மாதிரியே உணருவா. இதோட அட்வான்ஸ் லெவல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கீதா பாதிக்கப்பட்டிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா குழந்தைங்களுக்கும் சண்டேனா ரொம்ப பிடிக்கும். அதனால வாரம் முழுக்க ஸ்கூலுக்கு போயிட்டு சண்டே எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கீதா மாதிரியான குழந்தைங்க எல்லா நாளும் சண்டே அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கீதாவை இந்த நோய் எந்த மாதிரி பாதிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதா ஒரு டீனேஜ் பொண்ணே கிடையாது. ஆனா அவ வந்து டீனேஜ் பொண்ணா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. டீனேஜ் பொண்ணாவே இருந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. அதனால அவளுடைய ஹேரை மறைச்சு கண்ணாடி போட்டு அவளோட வயசு இன்னும் சின்னது அப்படின்ற மாதிரியே எல்லார்கிட்டயுமே கணக்கு காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோனோட வயசு இருக்குங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த கீதா பாத்தீங்கன்னா அவளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியில காஃபியை போட்டுட்டு வந்து ஹீரோ கண்ணு முன்னாடி உட்கார்றா. ஹீரோவை அட்டாக் பண்ணி கட்டி போட்டு வச்சிருக்கா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டு அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இந்த கீதா தான். இந்த கீதாக்கு நம்ம ஹீரோ பார்த்த உடனே பிடிச்சி போயிருந்திருக்குதுங்க. அதுவும் குறிப்பா சைக்கிள்ல கீழே விழுந்து அடிபடும் போது நம்ம ஹீரோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ டச் பண்ணது கீதாக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால நம்ம ஹீரோவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. அது வரைக்கும் அவளுடைய டீனேஜ் தான் வந்து அவளுக்கு எய்மா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவளோட எய்மா மாறி இருந்திருக்கு. நான் சின்ன பொண்ணு அப்படின்றதுனால தான் என்ன வேணான்ற, இப்ப பாரு நான் ஒரு விமனா தான் இருக்கேன், உனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அஞ்சலி மாதிரியே நான் மாறிட்டேன், கம்ப்ளீட்டா அஞ்சலி மாதிரியே நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, அஞ்சலியோட கால் தூசிக்கு நீ வருவி அப்படின்ட்டு. தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ஒரு ட்விஸ்டியை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா செத்து போனா அப்படின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போக கிடையாது, அது ஒரு ப்ரீ பிளானட் மர்டர். நம்ம ஹீரோயின் வீட்டுல துணியெல்லாம் மடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த கீதா பக்கத்துல உட்காந்து நாயம் பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அப்ப வெளியே கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கீதா கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனை சொல்லி இருந்திருப்பாங்க. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஏசியை பாத்தீங்கன்னா 16ல வச்சு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வந்திருந்திருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட்ல கூட ஹீரோயினால ஒரு 30 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா குளிர்ல 15 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா. நம்ம ஹீரோயின் அந்த ஏசி ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க, முடியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெட்ஷீட்டை பூத்திட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. சோ இந்த கீதா தான் வந்து நம்ம ஹீரோனை கொலை பண்ணி வச்சிருந்திருக்கா. இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்ட கயிறை வந்து அவுத்து விட்டுக்கிட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு கைத்தை அவுத்துட்டு இந்த கீதாவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த கீதா கையில இருக்கக்கூடிய கத்தியை வச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா குத்திடுவா. ஐயோ உன்னை குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் இவ கொல்ல கிடையாது, ஹீரோயின் சாவறதுக்கு முன்னாடி அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அதை ஈவினிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவளுக்கு ஏத்த ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சது. அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டல. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம கீதா தான் செத்து கிடப்பா, நம்ம ஹீரோ உயிரோட
உயிரோட தான் இருப்பாருங்க. ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹீரோ கிட்ட கதை கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரே முடிவு பண்ணிடுவாரு, நம்ம ஹீரோ தான் இந்த கீதாவை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாருங்க, ஹீரோனுடைய மெடிக்கல் கண்டிஷன் படி அவங்க கூல் ஆனாலோ இல்லை ஹீட் ஆனாலோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பயங்கரமாக துடியாக துடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இறந்து போவாங்க. அப்போது இந்த கீதா நம்ம ஹீரோயின் துடியாக துடிச்சு இறந்து போகிறத நின்று பார்த்துருக்குறா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் இந்த சம்பவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வாக்குமூலம் கொடுக்குறாருங்க. இதை விசாரிச்ச இந்த போலீஸ் ஆஃபீஸர், என்னதான் இருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு, அதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ சைட்ல இருந்து யோசனை பண்ணிட்டு மீடியா கிட்டலாம் வந்து 24 வயசு பொண்ணான கீதா அப்படின்ற பொண்ணு மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி காரணமாக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாருங்க. இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.